இந்த ஒரு பொருளை விற்கிறதுக்கு ஒரு பஜார் இருக்கும் தெரியுங்களா, ஆன்மீக பஜார் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. இந்த நகரம் காசி ராமேஸ்வரம்லாம் ஆன்மீக பஜார். இங்க என்னங்க எங்க கிடைக்கும்? கடவுள் விற்கப்படும். இங்க என்னங்க கிடைக்கும்? தியானங்கள் விற்கப்படும். இங்க என்னங்க கிடைக்கும்? மலிவான விலைகளுக்கு தீட்சை விற்கப்படும். வேற என்னங்க கிடைக்கும்? எது வேணாலும் சாகசா. நீங்க யாகம், இந்த யாகம், இந்த தகுடு, இந்த பில்லி, இந்த சூனியம், அப்புறம் உங்களுக்குள்ளேயே அந்த உடலை நீங்க அப்படியே வளைச்சிக்கிறது நிமித்திக்கிறதுக்கான யோகா, இதெல்லாம் இங்க விற்கப்படுங்க. இது ஒரு ஆன்மீக பஜாருங்க. இந்த பஜார்ல நாங்க மூளைக்கு மூளை கடை போட்டிருப்போம். நிறைய பேர் ஞானிகள்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? பழைய புத்தகம் இருக்கும்ல, அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளி ஜோசியம் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. வகுப்புங்கிற பேர்ல, பாடங்கிற பேர்ல வச்சு அவங்க என்னன்னா, தியானங்கிறது கோமாவில் கிடக்கிறவனுக்கு ட்ரீட்மெண்ட் தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோமாவில் வாழ்றதுக்கு புத்துணர்ச்சிக்காக தியானம்ட்டாங்க. கொள்ளடிக்கிறதுக்கு அப்படியே ஒரு உற்சாகமா போய் கொள்ளடிப்போம், திருட போறதுக்கு உற்சாகமா தியானம் பண்ணிட்டு திருட போவோம். அப்ப தலைவனா வாழ்றதுக்கு உற்சாகமா இருந்து தியானம் பண்ணிட்டு உற்சாகமா இருப்போம். அப்ப ஐடில வேலை செஞ்சு பல செயல்களை செய்யறதுக்கு நாம ஒரு உற்சாகம் தேவைப்படுது. அங்க மன அழுத்தம் வரக்கூடாது. அப்ப இடையில ஒரு 30 வயசுலயே 40 வயசுலயே சாகக்கூடாது, 60-70 வயசு வரைக்கும் வாழணுங்கிறதுக்காக தியானம் பண்றான். இப்ப தியானம் பேசிக் என்னன்னா, நீ யாருன்னு தெரியாம இருக்கிற ராஜா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் தியானம். நீ அங்க சாகறதுக்கோ கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கோ, நீ கொஞ்சம் ஆரோக்கியமா வாழ்றதுக்கோ, நீ கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆகிறதுக்கெல்லாம் தியானம் கிடையாது. அது கிடையவே கிடையாதுங்கிறது தான் இதோடைய நிதர்சனமான உண்மை. தியானங்கிறது இதுதான். நீ யாருன்னே தெரியாது, அதனாலதான் தன்னை உணரு, தன்னை தெரிஞ்சுக்கிறது மாட்டாங்க. உண்மையான தியானம் என்னன்னா, உரிச்சு தொங்க விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உண்மையான ஞானி என்னன்னா, உரித்து உன்னுடைய சுயத்தை காட்டுவான்.